நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? நன்றியோடு நல்ல தேவா, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீ அகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே, சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டைய இருப்பவரே, எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கு ஜீவன் தந்தவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரை. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையீச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையீச்சினியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அன்பானவர்களே, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே விடுதலையாக்கி கர்த்தருடைய சித்தத்தின்படி கொண்டு வருகிறார். அவர்கள் வனாந்தரத்திலே பிரயாணமாய் வரும்போது ரெவிதீமிலே பாளையம் இறங்கின போது அமலேக்கியர் அவர்களோடு வந்து அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார்கள். நாம் போனால் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவிட்டு சொல்ல, நீ போய் மனிதரை தெரிந்து கொண்டு நீ யுத்தம் பண்ணு, நான் வந்து மலைச்சில கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறேன், கைகளை ஏறெடுத்து கோலை பிடித்து நிற்கிறேன், நீ யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றார். மோசேயுடைய கோல் கை உயர்ந்திருக்கும் போது அமலேக்கியர் தோற்று தாழ்வடைந்து போனார்கள். யோசுவா ஜெயித்தான். ஆனால் மோசேயுடைய கை தாழ விழுந்த போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கையிலே நம் கஷ்டங்கள் நெருக்கத்தில் இருக்கும்போது இதுதான் சரியான தருணம் என்று சத்ரு நமக்கு எதிராய் 1000 கடைகளை கொண்டு வந்து நம்மோடு யுத்தம் பண்ண வருவான். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டிய காரியம்? நம் குடும்பத்துக்காக, நம்முடைய உறவுகளுக்காக நாம் நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக, நம்ம படைத்த தேவனுக்கு நேராக நம் கைகளை உயர்த்தி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம்னால் கர்த்தர் நம் குடும்பத்தை சத்ருவின் கையின்று, நம்முடைய வீட்டாரை சத்ருவின் கையின்று, நம்முடைய பிரச்சனைகளின்று, நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். நாம் சோர்ந்து போவோமானால் சத்துரு மேற்கொண்டு விடுவான். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கைகளை தளர விடாங்கள். அந்த தேவனுடைய சமூகத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கட்டளையிடுவார். உங்கள் கைகளை தளர்த்து விடார்கள். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. நாளிலும் கூட காலை முதல் எம்மட்டுமா உடைய கிருபை, உடைய தயவு எங்களோடு கூட இருந்தபடியா நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, இப்பொழுது அடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உன்னுடைய கருத்தில் தருகிறோமப்பா. உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வனாந்திரங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள், கண்ணீரை கண்டு சத்ரு இதுதான் தருணம் என்று உடைய பிள்ளைகள் கணைகளை ஆண்டவரை தொடுக்கும் போது கர்த்தர்
உடைய பிள்ளைகளுக்கு துணையாய் நிற்பீராக கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் நோக்கி பார்க்கும்போது கர்த்தாவே, நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றியை கட்டளையிடுவீராக. அந்த குடும்பத்தை நீர் ஆண்டவர் கிருபைகளை கொண்டு வருவீராக. அப்பா, குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் உண்மை நோக்கி கதறி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை தருகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கேட்கிற விண்ணப்பத்தங்களை நீர் சேர்த்து கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வல்லமையுள்ள கருத்துக்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்திற்கும் பரலோகத்தின் தந்தையே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.